பாவிங்களா, பிஞ்சு குழந்தையா இருக்கே, யார் கொண்டாந்து போட்டாங்கன்னு தெரியலையே. ஆயா, நீங்க குழந்தை கொடுத்துட்டு வெண்ணி போட்டு எடுத்துட்டு வாங்க, குழந்தை குளிப்பாட்டலாம். பசியோட இருக்கு. அதுக்கு ஒரு வழி இருக்கு. அம்மா எப்பருக்கு ஃபோன் பண்றேன், அவங்க வந்து குழந்தை எடுத்துட்டு போய் நல்லா பாத்துப்பாங்க. முதல்ல அதை செய் போ. ம். வாங்க போலாம். மலர், அவனை வீட்டுக்கு கூட்டு போறியா? சரி. நீ எங்கடா போற? ராசாத்திய பாத்துட்டு வரேன்டா. பாவம், அவன் சாப்பிட்டால இல்லைன்னு கூட தெரியல. சரியா, நீ கூட்டு போ. அவன் எங்க போறான்? ராசாத்திய பார்க்க தான் போறான். மலரு, ஆற கல்யாணம் பண்ணி சொன்னியா, அது உண்மையா? உண்மைதான். அவன் அவன் விஷயத்துல அவன் மனசை மாத்திக்க மாட்டான். நீதான் எப்படின்னா அவன் மனசை மாத்தணும். அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். வா. ம். பாத்து மெதுவா. நீதான் மலர் எப்படின்னா அவனை கல்யாணம் பண்ணிக்கணும். என்னாச்சு? சாப்பிட்டியா நீ? எனக்குன்னு யாருமே இல்ல. நான் எதுக்காக சாப்பிடணும், யாருக்காக வாழணும் சொல்லு? உனக்காக இல்லைனாலும் உன் குழந்தைக்காக வாழணும் ரசதி. பிறக்கிறதுக்கு முன்னாடியே இதுக்கு அப்பா இல்லைன்னு ஆயிடுச்சு. பாத்து, ஏன் இப்படி உடம்பு நெருப்பா கொதிக்குது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் பாத்துக்கிறேன். சரி வா, ஹாஸ்பிட்டல் போலாம். வேண்டாம் ஆறு. வான்ற வா. என்னம்மா பண்ணிட்டு இருக்க? கணக்கு வழக்கெல்லாம் பாத்துட்டு இருக்கேன். இப்போ நமக்கு வர வேண்டிய பாக்கி. மினிஸ்டரோட ஹாஸ்பிட்டலுக்கு 20 கோடி ரூபாய்க்கு சரக்கு போயிருக்கு. இது வரைக்கும் ஒரு பில்லு கூட கிளியர் பண்ணாம இருக்காங்க. இன்னைக்கு கூட 50 லட்சம் ரூபாய்க்கு சரக்கு வெளியே போகுது. இந்த ஒரு ஆள்கிட்டே நம்ம கம்பெனி பணம் எல்லாம் லாக் ஆயிடுச்சுன்னா நம்ம எப்படி பிசினஸ் பண்றது? அதானே. சொல்லுங்க, மேனேஜர் கிட்டே உண்மையான கேளுங்க. என்னப்பா யோகா சொல்றது உண்மையா? உண்மைதான் முதலாளி. அது மினிஸ்டர் நடத்துற ஹாஸ்பிட்டலு, நம்ம அவங்கள்ட்ட போய் எப்படி காசு கேட்க முடியும்? என்னடா பேசுற? மந்திரி ஆஸ்பத்திரினா கலெக்ஷன் பண்ண முடியாதா? அப்புறம் அந்த கம்பெனி என்ன தர்மத்துக்கு நடத்திட்டு இருக்கேன்? டேய், ஒரு பொருளோட அடக்க விலையே 25%டா. அதுல வந்து லோக்கல் ரவுடிகளுக்கு 10%, லோக்கல் போலீஸுக்கு 10%, லோக்கல் அரசியல்வாதிகளுக்கு 10%, சென்ட்ரல்ல இருக்கிற அரசியல்வாதிக்கு 10%. இது போக கிடைக்கிற 35%ல நான் இந்த பில்டிங் வாடகை கொடுக்க முடியுமா, இல்ல கரண்ட் பில் கட்ட முடியுமா, இல்ல உங்களுக்கு சம்பளம் தான் தர முடியுமா? என்னடா பண்றது? அவங்களாம் அரசியல்வாதிங்க முதலாளி, அதனாலதான். இல்ல, உனக்கு நான் ஓனரா இல்ல அந்த மந்திரி ஓனரா? நீங்க தான் முதலாளி. அப்ப நான் சொல்றத கேளு. ஏற்கனவே கொடுத்த 20 கோடியை கீழே வைங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கு. அதுக்கப்புறம் இந்த 50 லட்சம் சரக்கு போட்டும், இல்லன்னு அனுப்பாத. எங்க பாரு, இனிமேல கணக்கு வழக்கம் நீ பார்க்க வேண்டாம், என் யோகாவே பார்த்துடுவா. முதலாளி, அவங்க கூட 20 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நேத்து வந்தவங்க எல்லா பொறுப்பும் ஒப்பாடுங்க. நேத்து வந்தவளா? ஏய், நீ 25 வருஷம் வேலை பார்த்தாலும் இவன் நேத்து வந்தாலும் என் பொண்டாட்டிடா. உனக்கு ஓனர். முடிஞ்சாங்க வேலை பாரு, இல்லன்னா கிளம்பி போயிட்டே இரு. எல்லாம் மூச்சு வைத்து விடு, மூச்சு வைத்து விடு. பாயத்திரவா வலிக்குதாமா? இல்ல, உனக்கு வந்திருக்கிறது சாதாரண ஜுரம் தான். பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நானே மருந்து மாத்தலாம் தரேன், ஒழுங்கா சாப்பிடு. ஜுரம் எல்லாம் ஓடி போயிடும். சரி. உனக்கும் குழந்தைக்கும் தேவையான மருந்தெல்லாம் இதுல வச்சிருக்கேன். குழந்தை நல்ல ஆரோக்கியமா வளர்ந்துருக்கு. ஏப்ரல் 14 உனக்கு பிரசவ தேதி. ஒரு நாள் முன்னாடியே வந்து அட்மிட் ஆயிடு. சரிங்க. சரியா? ரொம்ப நல்ல பையன், உன்னை நல்லா பாத்துக்குவான். பாத்துக்குவான்ல? சொல்லுப்பா. சரி. ஃபீஸ்? ஃபீஸா? அவ்வளவு பணம் வச்சிருக்கேன். பிரசவத்துக்கு எல்லாம் இலவசம், விட்டார்ஜி இலவசம். குழந்தைய பெற்றுக்கிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போலாம். சரிங்க. என்னையா வர வேண்டியதெல்லாம் வருதுல்ல? சார், இந்த செக்ல ஒரு கையெழுத்து போடுங்க. எதுக்குமா? ராஜசேகர் ஆபீஸ்ல இருந்து பில் அனுப்பிச்சிருக்காங்க சார். பழைய பைக்கு கொடுத்தாதான் புதுசா சரக்கு அனுப்புவாங்களாம் சார். யார் அந்த ராஜசேகரனா? ஆமா சார். பழைய குப்பையில வாங்கி வித்துட்டு இருந்தானே, வந்தானே? ஆமா. அவன் நம்ம தயவு இல்லாம தொழில் செய்ய முடியாமா? என்ன புதுசா நமக்கே பில் போட்டு அனுப்புறானா? என்ன சார் இதெல்லாம்? நாளைக்கே ராஜசேகர் கைது பண்ணிடுறேன் சார். நாளைக்கு இல்ல, இன்னைக்கே கைது பண்ணி ஆகணும். அவனை கைது பண்ண போகும்போது செல்ல ஆன் பண்ணி வைங்க. அவன் ஐயா அம்மான்னு கத்துறதை என் காது குளிரணும். நாங்க ஒண்ணும் பண்ணல சார். டேய், எங்கடா உங்க முதலாளி? அதுவே போட்டி, இது எப்படி சார் உள்ள வந்தீங்க? அதெல்லாம் நீ கேட்க கூடாது. எங்கடா உங்க முதலாளி? முதலாளி மேல இருக்காங்க சார். என்னையா சார், மேலதான் பெட்ரூம்ல இருக்கான். செல்ல ஆன் பண்ணியே வை. சரிங்க சார், செல் ஆன்லயே வைக்கிறேன் சார். சரியா? கான்ஸ்டபிள், இவங்களை பாத்துக்கோ. வாங்க சார் போலாம்.
யாரு நீங்க? போலீஸ். பெட்ரூம்ல எப்படி வந்தீங்க? கதவை உடைச்சிட்டு வந்தோம். தூரம் பெட்ரூம் எல்லாம் கரெக்டா உடைச்சிட்டு வாங்க. திருட்டு போய் உள்ள விட்டுருங்க. எதுக்கு வந்திருக்கீங்க? என்னங்க போலீஸ் எதுக்கு வந்திருக்கு? மிட் நைட் ஷோ படம் பார்க்க வந்திருக்காங்க. யோகலட்சுமின்னு சொன்னியே, உன் யோகம் எப்படி வேலை போகுது பாத்தியா? போயிட்டு வந்துடுறேன். செயின் யோ பத்தியோ. சீக்கிரம் வாயா. இருங்க சார் வரேன். என்னங்க? ஐயோ பிரேஸ்லெட். ஒண்ணு வேண்டாம் வாயா. அட பாவி, அந்த பிரேஸ்லெட் கொடுத்துட்டு போங்க. பிரேஸ்லெட் கேக்குற நேரமல இதை அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போறதுக்கு வந்திருக்காங்க. இருந்தாலும் இவ்வளவு நம்ப முடியாது. இந்த அக்கா நீயே வச்சுக்க. ஒண்ணு வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் வாயா. ஒண்ணு வேண்டாம், கழட்டி கொடுக்க. வாயா. இருங்கய்யா, லுங்கில கை வைக்காதீங்க. வாயா. முன்னால போங்கய்யா வரேன். யோ போங்கய்யா வரேன். போங்க வாயா. போங்க. வாயா. என்னங்க? என்னம்மா ஜாமீன்ல வந்துருவோமா? அது இல்லைங்க, அந்த மோதிரத்தை கழட்டி கொடுத்துட்டு போங்க. சண்டாளி இந்தா வச்சி தொலை. கத்தியா? மினிஸ்டர் லைன்ல இருக்காரு. குத்தா கத்தியா? நாயக்கே கத்தணும். மினிஸ்டர் லைன்ல மினிஸ்டர் இருக்காரு. லைன்ல இருக்காரியா? ஓ மினிஸ்டர் லைன்ல இருக்கணும். கொண்டா. ஏய் நீ எத்தனை ஆட்களை வச்சு அடிச்சாலும் மிதிச்சாலும் என் வாயில இருந்து ஒரு சத்தம் கூட வராதுடா. எல்லாம் வைரம் பாஞ்ச உடம்புடா. டேய் ஏய் என்னை எப்படி உள்ள அனுப்பலான்னு தானே நீ பாக்குற? நான் எப்படி வெளியே வர்றேன்றத நீ பார்க்கத்தான் போற. நான் வெளியே வந்ததுக்கு அப்புறம் நீ அமைச்சரா இல்லையான்றத அப்புறமா முடிவு பண்ணுவோம்டா. முடிவு பண்ணுவோம்டா. வாடா. சீக்கிரம் வாயா. ஏய் நடடா. எல்லாம போயா. நான் வரேன். ஒரு முக்கிய செய்தி. சென்னையில் சில தனியார் மருந்தகங்களில் விற்பனை செய்யப்படும் மருந்து மாத்திரைகளை உட்கொண்ட பலர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 20 பேர் மரணமடைந்துள்ளனர். 500க்கும் மேற்பட்டோர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் போராடிக் கொண்டிருக்கின்றனர். இது பற்றிய ஒரு சிறு செய்தி தொகுப்பு. சென்னையை சுற்றியுள்ள புறநகர் பகுதிகளில் கொட்டப்படும் குப்பைகளில் உள்ள காலாவதியான மருந்து மாத்திரைகளை ஒரு சிலர் எடுத்து புதிய அட்டைகளில் நிரப்பி ஒரு சில தனியார் மருந்தகங்கள் மூலம் விற்பனை செய்வதாக தெரிகிறது. நம்பிக்கையுடன் பணம் கொடுத்து வாங்கும் கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியோர்கள் உட்பட பலரும் இதில் பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனர். 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ள நிலையில் அரசு இனிமேலாவது துரிதமான நடவடிக்கை எடுக்குமா என்பது மக்களின் எதிர்பார்ப்பு. சார், சொல்லுமா. பிரஸ்ல இருந்து வந்திருக்காங்க. அந்த ராஜசேகர் மேட்டரை மீடியாக்காரங்க பெருசாக்கிட்டாங்க. பிரஸ்காரங்களும் அவங்கள பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. குப்பையை கிளறிட்டுலம்மா, ஆறதான் செய்யும். அவங்கள நான் பாத்துக்கிறேன். சார் சார் என் கேள்விக்கு பதில் இருங்க சொல்லுங்க இருங்க, சார். ஒவ்வொருத்தரா கேளுங்க. 20 பேர் இறந்துருக்காங்க. ஆமா. அந்த ராஜசேகர் மருந்து கம்பெனி மேல நீங்க என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க போறீங்க? ராஜசேகரை அரெஸ்ட் பண்ணியாச்சு. கம்பெனிக்கு சீல் வைக்க சொல்லியாச்சு. அந்த குப்பைமேட்ல கிடைக்கிற காலாவதியான மருந்து மாத்திரையினால தான் இவ்வளவு பிரச்சனையோ, அதுக்காக என்ன சார் நடவடிக்கை எடுக்க போறீங்க? குப்பைமேட்டுக்கு சீல் வைக்க சொல்லியாச்சுமா. சார் ஒன் மார்க் ஒரே ஒரு क्वेश्चन சார். டேய் இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ போலீஸ்ரா. கான்ஸ்டபிள் உங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. கான்ஸ்டபிள் ஒருத்தரையும் விடாதீங்க, எல்லாரையும் பிடிங்க. டேய் போலீஸ்ரா போலீஸ்ரா. போலீஸா? டேய் இனிமேட்டு நம்மளால இந்த இடத்துல பொழைக்க முடியாதுடா. இதுக்கு மேல நம்ம வேற வேலை தான் பார்க்கணும், இல்லனா பட்னி கடந்தே சாகணும். இது நம்ம வாழ்வாதார பிரச்சனைடா. இதுக்கு அரசாங்கம் பதில் சொல்லி ஆகும்டா. அரசாங்கத்தை ஏன்டா இருக்கிற? நம்ம இந்த குப்பையில இருந்து எடுத்து கொடுத்த மருந்து மாத்திரையால 20 பேர் இறந்துட்டாங்க. 1000க்கு மேல பாதிக்கப்பட்ட ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. அவங்களுக்குலாம் அரசாங்கம் என்ன பதில் சொல்றது தெரியாம முழிச்சிட்டு இருக்குடா. நாமளும் அந்த மருந்து மாத்திரை அப்பாவங்களுக்கு வித்தோம். நாம நேரடியா வைக்கலனாலும் நமக்கு அதுல பங்கு இருக்குடா. இந்த மருந்து மாத்திரைகள் வரா இந்த தேவையில்லாத குப்பைட்டு நம்ம வாழல அதே தடுக்கிறாங்க. இது நம்ம உரிமை பிரச்சனை. நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து போறோம்னா அரசாங்கம் இதுக்கு பண்ணிட்டு தான் ஆகணும். ஆமாடா, பிறந்ததுல இருந்து நம்ம இங்க தானே இருக்கோம். இந்த இடத்த அவங்க பிடிச்சிட்டா நம்ம எங்கடா போறது? அரசாங்கம் தான் நம்மளுக்கு மாற்று ஏற்பாடு பண்ணோம். அது வரைக்கும் நம்ம ஒண்ணு சேர்ந்து போராடுவோம்டா. நிறுத்துங்கடா.
இப்படியே போராடினே இருந்தா நமக்குலாம் வயிறு ரொம்பிடுமா? வேற என்னடா பண்றது? இருடா, ஃபர்ஸ்ட் சாப்பாடுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். ஆறு இத வித்து எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி கொடு. என்னடா பாக்குற? இது என்னோடதுதான். இதோட இன்னொரு கொலுசு உனக்கு ஞாபகம் இருக்கா? இதே இடத்துலதான் என்னோட இன்னொரு கொலுசை வித்து நீயும் பரட்டியும் பிரியாணி வாங்கி சாப்பிட்டீங்க. அது உன்னோட கொலுசுன்னு ஏன் என்கிட்ட அன்னைக்கே சொல்ல? கொலுசை வித்து நீயும் பரட்டியும் பிரியாணி வாங்கி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டப்போ இது என்னோட கொலுசுன்னு சொல்றதுக்கு எனக்கு மனசு வரல. இது என்கிட்ட இருக்கிறத விட உங்க எல்லாரோட வைத்தியம் நினைச்சா அதுவே எனக்கு சந்தோஷம். போடா, யோசிக்காத, போய் வாங்கிட்டு வா. போராடுவோம் 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 போராடுவோம். சார் நீங்க பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா இன்னும் ஒரு மணி பசங்க அடிச்சு துரத்திடுறேன் சார். அதெல்லாம் வேண்டாம். அந்த பசங்க கிட்ட பேசுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? மேடம், நாங்க சின்ன வயசுல இருந்து இந்த குப்பைமேட்டில் தான் இருக்கோம். இப்படி திடீர்னு எங்களை வெளியே துரத்துனா நாங்க எங்க போறது? இங்க இருக்கிற குப்பையில விக்கிறதுனால வெளியேற மக்கள் எல்லாம் பாதிப்பு வருது. அதனால உங்களை அனுமதிக்க முடியாது. அப்ப நாங்க எங்க போறது? சீக்கிரமா உங்களுக்கு மாற்று ஏற்பாடு பண்றோம். மேடம், நீங்க சொல்றதை நான் நம்புறேன். உங்ககிட்ட இருந்து உத்தரவு வர வரைக்கும் நாங்க இங்கதான் இருப்போம். கவலைப்படாதீங்க, இமிடியேட்டா ஆக்ஷன் எடுக்கிறேன். இந்த நீதிமன்றம் அரசு தரப்பு வாதங்களை ஏற்று குப்பைமேட்டில் கொட்டப்படும் குப்பைகளை எடுத்து விற்க தடை விதிக்கிறது. அதே சமயம் பிறந்தது முதல் குப்பைமேட்டிலேயே வாழ்ந்து வரும் சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட சிலரின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதையும் கருணையோடு கவனத்தில் கொண்டு அரசு அவர்களுக்கு மறுவாழ்வு அளித்து மாற்றிடம் தரும் வரை அவர்கள் தொடர்ந்து அங்கேயே தங்கியிருக்க அனுமதி.